வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையம் நடத்தும் 8வது பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி லிங்குச்செல்வி, ஹியூமன் ரைட்ஸில் ட்ரெஷரராக உள்ளார்கள். சிறந்த சித்த மருத்துவர், மேலும் பல துறைகளில் அவர் கோலோச்சுபவர்கள். அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தின் நிறுவனர் நமது அன்பிற்கும் சிறந்த பண்பிற்கும் உயர்ந்த மரியாதைக்கும் உரிய ஐயா சாம்பமூர்த்தி அவர்களுக்கும், அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த மருத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். நமது பாரம்பரிய மருத்துவத்தை உலகம் முழுவதும் அவர் மிகவும் எளிமையாகவும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் மூலமாகவும் இந்த மருத்துவ கலையை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கிறார்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய நோக்கமே அதுதான். வீட்டுக்கு ஒரு மருத்துவர், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்பதே உலக சுகாதார அமைப்புடைய குறிக்கோள். அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அந்த குறிக்கோளையே ஐயா அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் திருமதி ஹேமலதா விஜயகுமார் அவர்கள், திரு விஜயகுமார் அவர்கள், திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள், மற்றும் அந்த விதை சிகிச்சை, விதை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த விதை சிகிச்சையை கொண்டு, விதைனா உயிருள்ள சிகிச்சை முறை, அது விதை சிகிச்சையை அனைவருக்கும் புரியும் வண்ணமும் சிறப்பாக தந்து கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களுக்கும், மற்றுமுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும், மற்றும் இன்று பட்டம் பெற்றுக்கொண்ட அனைத்து பட்டயதாரிகளுக்கும், சிறந்த மருத்துவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எங்கே போனாலும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 5 ஆண்டுகள் படிக்க வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டு படித்து எழுதி நம்ம பாஸ் பண்ணி வரணும், அரைகுறையாக படித்து. ஆனால் இங்கே பட்டம்னாவே ஒரு 2 கையிலையும் வாரி வாரி வழங்க வல்லலாக இருக்காரு திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்கள். அதாவது ஏன் அவ்வளோ கொடுத்துருக்காருன்னா, 5 வருஷம் படித்தவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு. இங்கே பல பேர் மேதைகளாக இருக்காங்க, மருத்துவ மேதைகள். 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இந்த துறையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இத்தனை பட்டங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அனைத்து மருத்துவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவை பிராட்டி இடம் முருகப்பெருமான் கேட்டார்கள், அரியது எது என்று கேட்டார்கள். அதற்கு அவையார் கூறுகிறார்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறுகிறார்கள். ஏன்னா இந்த மானிட பிறவி மட்டும்தான் தன்னை அறியக்கூடிய ஒரு மிக அரிய சிறந்த பிறவி. ஆகவே மானிடராக பிறத்தல் அரிது என்று கூறுகிறார்கள். மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது என்று கூறுகிறார்கள். ஏன்னா அது ஒரு தடை, ஒரு சிறு தடையா இருக்கலாம் சில பேருக்கு. அது கூட தடை இல்லாமல் கடந்து வெற்றி பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று கூறுகிறார்கள். ஞானம்னா உண்மை அறிவு, கல்வி இதெல்லாம் ஒரு கல்வி தான். நம்ம தொழில் கல்வி, நமக்கு தெரிந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதுதான் ஞானம். அதுதான் குருவின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். தெரியாத விஷயங்கள், மொழிக்கல்வி, தொழிற்கல்வி, இவை எல்லாமே கல்வியாகவே கருதப்படுகிறது. இந்த ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தாம் செய்தல் அரிது. தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறக்குமே என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இதுதான். மனிதராய் பிறத்ததே அரிது. நம்மளுடைய பிறவி நோக்கம் தன்னை அறிதல், தன் தலைவனை அறிதல். நாமே இறைவன் என்ற அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிறவியே. அப்போ
அந்த ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள நமது பிறவி நோக்கத்தை நாம் சரி செய்து கொள்வதற்கு, பூர்த்தி செய்து கொள்வதற்கு, நிறைவு செய்து கொள்வதற்கு தானமும் தவமும் நாம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதுதான் வள்ளல் பெருமானார் கூறுகிறார்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று கூறுகிறார்கள். ஜீவனுக்கு காருண்யம், கருணை, இரக்கம், ஒரு உயிர் மீது நாம் இரக்கப்படுவதே நாம் மோட்ச வீட்டுடைய திறவுகோல் என்று கூறுகிறார்கள். ஒரு உயிர்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பக்கத்துல இருக்கிற உயிர், அந்த உயிர், அவங்கெல்லாம் நினைக்கிறோம். இந்த உயிருக்கே நம்ம ஒரு ஜீவகாருண்யமா இருக்கணும், இதை கெடுத்து கொள்ளக்கூடாது, இதை நாம் பாழ்படுத்தி கொள்ளக்கூடாது, இதனுடைய சக்தியை வீணடிக்க கூடாது, நமது ஆயுளை நாம் குறைத்து கொள்ளக்கூடாது. நீண்ட ஆயுளோட நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்தால்தான் நம்ம தன்னை அறிய முடியும். ஆகவே இதுதான் நம்ம அவை பிராட்டியார் நமக்கு ரொம்ப எளிமையா ஒரு வாழ்க்கையே இவ்வளவுதான், மனித வாழ்க்கையே என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல ஒரு நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் வள்ளல் பெருமான் கூறுகிறார்கள். நோய்க்கான காரணிகள், ஒரு மனிதன் இறப்பதற்கான காரணிகள் என்னவென்றால் உணவு. நோய் வந்தால் மனிதன் என்ன பண்றான், முடிவில் இறப்பை தழுவுகிறான். முதுமை வந்தால் கடைசியில் முடிவு வருகிறது. அடுத்தது கவலை, பயம், கவலை, இதெல்லாம் தான் மனிதனுடைய அந்த இறப்பிற்கு, மரணத்திற்கான அடிப்படை காரணிகள் என்று கூறுகிறார்கள். இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? அப்போ நோயை வெல்ல வேண்டும் என்றால் நம் உணவில் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நமது பெரியோர்கள்லாம் கூறுகிறார்கள், பசித்து புசி என்று கூறுகிறார்கள். வள்ளல் பெருமான் வள்ளுவ பிறந்தையும் கூறுகிறார்கள், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் நல்ல பசி எடுத்து, தோர பசின்றாங்க, பசி வைத்து கில்லுது அப்படின்ற போது தான் நம்ம உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கூட அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டுன்னு கட்டணும்னு வச்சுங்க, அவ்வளோதான், நம்மளையும் கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நமது ஆயிலை பங்கம் பண்ணக்கூடியது உணவு, மிகுந்த உணவு. அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்றாங்க. அமிர்தமானாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் நம்ம உணவில் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம என்ன உணவுங்கிறதே ஒரு பெரிய டாபிக், அது ஒரு நாள் கிளாஸே எடுக்கலாம் ஆக்சுவலா. அதனால இப்ப சிம்பிளா உணவை மட்டும் சொல்லிடுறோம் நம்ம. ஏன்னா உணவை சமைப்பது ஒரு கலை, உணவை பரிமாறுவது ஒரு கலை, உணவை சாப்பிடுவது ஒரு கலை. அதுபோல பல இந்த முக்கலையும் சேர்ந்ததுதான் ஒரு உணவு. நல்ல உணவு தரமா இருக்கும். அதுவும் தாய்கிட்ட இருந்து வர்ற உணவு, தாய் சமைக்கும் உணவு, மனைவி சமைக்கும் உணவு, அந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிடணும். கண்ட கடையில், ரோட்டு கடை, அந்த கடை, இந்த கடை, 5 ஸ்டார் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம பல நோய்களுக்கு ஆளாகும். ஆங்கில மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு வைத்திய தொழிலை ஒரு பொருளாதாரமாக, அவங்க ஒரு தொழிலாக, இரக்கமற்ற ஒரு தொழிலாக அவங்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக. பட் நம்ம மருத்துவர்கள் நாமலாம் அப்படி கிடையாது. ஒரு நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் நோயாளியிடம் பணிவு இருக்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டுமே நாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இறைவன் அதை எதிர்பார்க்கிறார். அதனால உணவில் கவனம் மிகவும் அவசியம். நமது முதுமை எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னா நம்ம பயிற்சி, உடலுக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும், மனதிற்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும். இது ரெண்டுமே 2 sides ஆஃப் தி காயின் மாதிரி. உடம்பு கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போகும், மனசு கெட்டு போனா உடம்பு கெட்டு போகும். அப்போ உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சிகளையும், மனதிற்கு நாம் அந்த சக்தி விசாரம், தியானம், இந்த போன்ற விஷயங்களை நாம் ஒழுக்கம், எல்லாமே எல்லா அறிஞர்களும், எல்லா யோகிகளும், ஞானிகளும் என்ன சொல்றாங்க, ஒழுக்கத்தை தான் போதிக்கிறாங்க. வேதாத்ரி மகரிஷி கூட அவர்கள் கூறுகிறார்கள், ஒழுக்கம்னா என்ன? நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும், சொல் செயல், எண்ணம் சொல் செயல், இதுதான் நம்ம செய்யறதே. இதுல இந்த விஷயங்களால இன்றைக்கோ நாளைக்கோ, தற்காலத்திலோ எதிர்காலத்திலோ யாருக்குமே பாதிப்பு ஏற்படாத வகையில் நாம் ஒரு செயலை செய்தோமானால், நாம் நடந்து கொண்டோமானால் அதுவே ஒழுக்கம் என்று கூறுகிறார்கள். அதனால எல்லாமே இப்போ நீங்க வள்ளல் பெருமான் கூட எந்த தியானத்தெல்லாம் அவர் சொல்லலை, ஒழுக்கத்தை தான் சொல்றாரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே இப்போ நீங்க பதஞ்சலி யோகம் பண்ணிட்டு கூட நீங்க அஷ்டாங்க யோகம் படிக்கும் முதல்ல ஒழுக்கம் தான். நியமம் தான் ஃபர்ஸ்ட். நியமம்னா சமூக ஒழுக்கம், நியமம்னா தன்னொழுக்கம், அதுக்கப்புறம் தான் பயிற்சிகளே ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஒழுக்கம் என்பது, ஒழுக்கம்னா என்ன, ஒரு ப்ரொசீஜர், சிஸ்டமேட்டிக், சரியான முறை, தெளிவான முறை. அந்த வகையில் நாம் இந்த பயிற்சிகளை தினசரி பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், என்றும் இளமையாக இருக்க முடியும். மூன்றாவது கவலை பயம் என்பது. கவலை பயம் என்பது எமோஷனல்ஸ். நமக்கு வரக்கூடிய எல்லா நோயுமே எமோஷனல் ஃபீலிங்ஸ், தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுதல். இந்த உணர்ச்சி வசப்படுறதுனால தான் நமக்கு நோயே வருது.
கவலை, துக்கம், கோபம், பயம், இதெல்லாம் ஒரு பதட்டம், இதெல்லாம் வந்து எமோஷன்ஸ் தான். எமோஷன்ஸ்னால தான் நோயே வருது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது? டிசீஸ் ஆர் காஸ்ட் பை தி எமோஷன்ஸ் அப்படின்றாங்க. சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்றாங்க. அப்போ அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம பயம் பண்ணி, ஏன் பயம் வருது? நம்ம கூட யாருமே இல்லை, நமக்கு தேவையான பணம் இல்லை, உடல் நோயா இருக்கு, நாளை உயிரோடு இருப்போமா என்னன்னு தெரியல. அப்போ இறைவன் என்ன சொல்றாருன்னா,